ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்திய அணி இந்த ஒரு நாளுக்கோசரம் தான் இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்களும் எல்லாருமே கண்டிப்பாக ஆர்வமாக இருந்திருப்பீங்க. இந்திய அணி உலகக்கோப்பை வென்றுச்சு. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஹார்ட் பிரேக்கிங்னே சொல்லுங்க. எவ்வளவோ நல்ல நல்ல கேம்லாம் விளையாடுறாங்க, பட் அவங்களால உலகக்கோப்பை வெல்ல முடியவில்லை. T20 உலகக்கோப்பை வெல்ல முடியல, ஓடிஐ வேர்ல்டு கப்பு வெல்ல முடியல. என்ன பண்ணுறதுங்க? நல்ல ஒரு டீம், பட் அவங்களுக்கு ஒரு பேட் லக்காக என்னன்னு தெரியல. இந்த சீரீஸில் சூப்பராக விளையாடினாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி, அது சொல்லி ஆகணும். இதை தொடர்ந்து தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திச்சு நம்ம ஆடம் மாக்ரம் சில பல கருத்துக்கள் சொன்னார். கண்ணீர் விட்டு சில பல கருத்துக்கள்லாம் சொன்னார். அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மாக்ரம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவான அணின்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான பிளான் தான் நாங்கள் கண்டிப்பாக போட்டுட்டு வரணும். பட் எங்களுக்கு நேரம் சரியில்லையே என்னன்னு தெரில. எங்கள் கையில் இருந்த மேட்ச் இதாவது நாங்கள் இந்திய அணிக்கு தூக்கி கொடுத்துட்டோம். அது நாங்கள் வெற்றி பெற வேண்டிய போட்டி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவருக்கு 26 ரன் மட்டும்தான் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்திய அணி பந்து வீச்சாளர் பொம்ரா, ஹர்திக் பாண்டியா என்னன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டாங்க. எங்களோட தோல்விக்கு காரணம் அந்த ஒரு 3-4 ஓவர் லாஸ்ட்டு தான். மற்றபடி எங்கள் அணி வீரர்கள் எல்லாருமே நல்லா தான் விளையாடினாங்க. அவங்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் எந்த அணிக்கிட்டையும் தோக்காமல் வந்து லாஸ்ட்டாக இந்திய அணிக்கிட்ட தோற்றது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் உலகக்கோப்பை வெல்ல இந்திய அணி தகுதியான அணி தான், அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கோப்பை எங்களோட கனவு, அது எங்களால் வெல்ல முடியலன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அடுத்து கம்பேக் கொடுப்போம். வேர்ல்டு கப்பில் அடுத்த வேர்ல்டு கப் நாங்கள் அடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு நம்ம மாக்ரம். ஆமாங்க, என்னதான் நம்ம இந்திய அணி வின் பண்ணிச்சுப்பா, இந்திய அணி பல கனவுகள் நிறைவேறிச்சு சொன்னாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னும் ஒரு உலகக்கோப்பை கூட அடிக்கலை. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருந்த டீமுங்க அது. சொன்னால் ஸ்மித் இருந்தார், அப்புறம் டிவிலியர்ஸ் இருந்தார், ஃபேட் டுப்ளேஸ் இருந்தார், அம்லா, இம்ரான் தாகிர் சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் இருந்தாங்க அந்த டீமில். ஆனால் ஒன்றும் கூட அவங்க ஒரு வேர்ல்டு கப் கூட அடிக்கலை. பட் இந்தியா T20யில் 2வது வேர்ல்டு கப்பு பதிவு செஞ்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அதே வகையில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சொல்லி ஆகணுங்க. இது வரைக்கும் எந்த மேட்சும் தோக்கல இந்த T20 வேர்ல்டு கப்பில். கடைசி வரைக்கும் சூப்பராக போராடினாங்க. கிட்டத்தட்ட மேட்ச்சு அவங்க கையில் தான். லாஸ்ட்டு 3-4 ஓவர், நம்ம லாஸ்ட்டு 3-4 ஓவர் வரைக்கும் 100% மேட்ச் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா பயங்கரமாக கம்பேக் கொடுத்தாங்க. அந்த கம்பேக் மூலயமா தான் வெற்றி நம்ம கைக்கு வந்துச்சு. இன்னொன்று சொன்னோன்னா, அந்த சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் தான் முக்கியமான டர்ன் அவுட். ஏன்னா கில்லர் மில்லர்லாம் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக மேட்சே முடிச்சுட்டு இருந்திருப்பார். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டர் தான் அவனுக்கு. கேல்சன் அந்த மில்லரை அடிக்கி நம்ம கிட்டத்தட்ட காலி தான் நினச்சோம். பட் இந்திய அணி செம்ம கம்பேக் கொடுத்தாங்க பவுலிங்கில். அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே ரோஹித் சர்மா, விராட் கோலி T20லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.